கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் வார்த்தைக்கு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை வரவேற்கிறோம். இன்று நம் தியானத்திற்கு ஏசாயா 35:1 விதமாய் சொல்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் என்பது ஒரு வறண்ட நிலம், அது தண்ணீர் இல்லாத நிலம். அதில் நிலத்தை பயிரிடவோ இல்லை தாவரங்களை பயிரிடவோ முடியாத ஒரு நிலம், ஒன்றுக்கும் உதவாத நிலமாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலத்தை, வனாந்திரத்தை நான் செழிக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கலாம். குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள் இவளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கலாம். குழந்தை இல்லையே என்ற ஒரு ஏக்கம், இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம். கணவன் நிமித்தம் பிரச்சனைகள், குடித்து விட்டு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு வாழ்க்கையிலே தோன்றலாம். இதெல்லாம் ஒரு வனாந்திரத்தை போல இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், வறண்ட வாழ்க்கை, வனாந்திரமான வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையை செழிக்க செய்கிறார். நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய வறண்ட வாழ்க்கையை அவர் செழிக்க செய்கிறார். ஏசாயா 41:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீர்க்கேணிகளுமாக்கி அதிலே கேதுரு மரங்கள், சீத்தி மரங்கள், புன்னை மரங்கள், ஒலிவ மரங்கள், தேவதாரு மரங்கள் இவற்றையெல்லாம் நட்டுகிறார். பாய் மரங்கள் இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். வனாந்திரத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு வனாந்திரம் ஒரு தோட்டமாக மாற்றப்படுகிறது. ஏசாயா 51:3 சொல்கிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஏதேன் என்பது கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு உருவாக்கிட ஒரு தோட்டம். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி கர்த்தர் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்தார். ஏதேன் தோட்டத்தை கவனித்து கொள்ளும்படியாக 2 பேரையும் அங்கு வைத்தார். அதிலே அந்த தோட்டத்திலே 5 நதிகள், ஆறுகள் ஓடுகிறது. அது ஒரு செழிப்பான ஒரு தோட்டம். அதிலே ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி நிறைந்த ஒரு மரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு செழிப்பான ஒரு தோட்டம். ஆனால் அந்த தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்கள்? ஆதாம் ஏவாள் விரட்டப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல காணப்படலாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை மன்னித்து நம்மை ரட்சித்து இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு பாவத்தின் நிமித்தம் இழந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் அவர் திரும்ப புதுப்பித்து நமக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் தோண்டும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். எப்படி வனாந்திரத்தை ஒரு தோட்டமாக உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையை தோட்டமாக, ஒரு சந்தோஷம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக, பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக நம்மை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படியாக வனாந்திரமான வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரமே நம்முடைய வனாந்திர வாழ்க்கையை மாற்ற முடியும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரமாக இருக்கும். நம்முடைய ஆவி ஊற்றப்படும் போதோ அது என்ன செய்யும்? வயல்வெளியாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 32 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வனாந்திர வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் மாறுகிறது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய கரத்திலே நாம் விழுவோம். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய எல்லா வனாந்திரமும் என்ன செய்யும்? மாறி ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆகவே கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.